கொண்டிருப்பேன் எப்போதும் உமக்காய் என் ஜீவன் பிரியும் வரை. சத்தமா நித்தம் நீ வளருவாய், நித்தம் நித்தம் நீ செழித்திருப்பாய், நித்தம் நித்தம் நீ உயருவாய், பூத்து கனிகள் தருவாய். எதை பார்க்குன்னா, நல்ல காத்து இருக்கு, நல்ல மழை இருக்கு, ஓகே இப்போ மழை பெய்யும் அப்படின்னு தைரியமா சொல்லுவாங்க. ஆனா எதுவுமே இல்லாம கர்த்தர் எனக்கு செய்வார், இந்த காரியம் கர்த்தர் நிச்சயம் நடத்துவார், என்னுடைய லைஃப்ல என்னுடைய பள்ளத்தாக்கெல்லாம் நீரூற்றால நிரப்பப்படும், அந்த விசுவாசத்துல ஓடுகிற ஒரு ஓட்டம் தான் விசுவாச ஓட்டம். ஆனா உபத்திரவத்தின் பாதையில கஷ்டத்தின் நேரத்துல துதிக்கிறது அது வேல்யூபிள். அதை விட ஒரு பெரிய ஸ்ட்ரென்த் எதுவுமே இல்லை. எல்லா கரங்களை உயர்த்தி கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அப்பா நீர் நல்லவர், நீர் பெரியவர், நீர் உயர்ந்தவர், அப்பா நீர் மாறாதவர், நீர் அதிசயமானவர், நீர் ஆலோசனை கர்த்தர், நீர் வாக்குத்தத்தம் தந்தவர், வாக்கு மாறாதவரே, நித்தியரே, சத்தியரே, நிரந்தரமானவரே, கூட இருக்கிறவரே, எங்களை நடத்துகிறவரே. ராபா ஷகாதா நாமா லஹாது டாபா கபா ரஹாது டாபா லபோ. வேதம் சொல்லுகிறது, காற்றையும் பார்க்க மாட்டேன், மலையையும் பார்க்க மாட்டேன், ஆனாலும் பள்ளத்தாக்கு நீரூற்றால தண்ணீரால நிரப்பப்படும். இப்படிதான் கர்த்தர் நடத்துவார். சில காரியங்கள் நீங்க எதையுமே பார்க்க மாட்டீங்க, ஆனால் பள்ளத்தாக்கு நீரூற்றால நிரப்பப்படும். இந்த காலை வேளையில் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை நடத்துவேம்மா, நான் உன் பள்ளத்தாக்கு நீரூற்றால நிரப்புவேன். ஒருவேளை காற்று இருக்காது, மழை இருக்காது, உன் கையில் பணம் இருக்காது, ஆனால் சகலத்தையும் நான் நிறைவேற்றுவேன், சகல காரியத்தையும் நான் வாய்க்க பண்ணுவேன். நீ கலங்காத, நீ பயப்படாத, நான் உன் கூட இருக்கிறேன், நான் உன்னை நடத்துவேன். எல்லா வாய்களை திறந்து நம்மை நடத்துகிற நல்ல ஒரு தகப்பன் நம்மோடு கூட இருக்கிறார். நல்ல சத்தத்தை உயர்த்தி கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். லாபா ரகாது டாபா ஷகாதா டாபா லபோ தூணி மீ கபா ரஹாதா டாபா ரஹாதா டாபா லபோ. எல்லா வாய்களை திறந்து நல்ல சத்தத்தை உயர்த்தி கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ரட்சகரே, மீட்பரே, படைத்தவரே, அப்பா எங்களை கண்காணிக்கிறவரே, எங்களை பாதுகாக்கிறவரே, லாபா ரகா துடாபா ரகா துடாபா ஷதா டாபா லெஹே துனாமா ரகா டாபா ஷதா டாபா லபோ. ஒரு மௌனமா இருக்க வேண்டாம், எல்லாரும் வாய்களை திறந்து நல்ல சத்தத்தை உயர்த்தி கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஓ ஆவிய அனல் மூட்டுங்க. ஓ லா சதா டாபா கபா லபோ. கர்த்தர் உங்க மேல வைத்திருக்கிற அபிஷேகத்தை அனல் மூட்டுங்க, கிருபைகளை அனல் மூட்டுங்க, வரங்களை அனல் மூட்டுங்க. லேபே கபா ரகா துடாபா ஷதா நாமா ரேஹே துனாமா லஹா துடாபா லபோ. ஓ கட்டுக்களை அறுக்கிறவரே, தடைகளை உடைக்கிறவரே, வாங்கப்பா. வி வெல்கம் யூ ஃபாதர், வி வெல்கம் யூ லார்ட். உம்மை நாங்கள் வரவேற்கிறோம், உம்மை வரவேற்கிறோம், உம்மை வரவேற்கிறோம் அப்பா. எனது விளக்கு எரிய செய்தி இரவை பகலாக்கி நீர். சொல்லுமா, எனது விளக்கு எரிய செய்தி இரவை பகலாக்கி நீர். எரிந்து கொண்டிருப்பேன் எப்போதும் உமக்காய் என் ஜீவன் பிரியும் வரை. எரிந்து கொண்டிருப்பேன் எப்போதும் உமக்காய் என் ஜீவன் பிரியும் வரை. சத்தமா எரிந்து கொண்டே இருப்பேன் எப்போதுமே உமக்காய் என் ஜீவன் பிரியும் வரை. எரிந்து கொண்டே இருப்பேன், எரிந்து கொண்டே இருப்பேன் எப்போதுமே உமக்காய் என் ஜீவன் பிரியும் வரை. ஆண்டவரை பார்த்து சொல்லுவோமா, எஸ் லார்ட். எரிந்து கொண்டே இருப்பேன், துயரத்தில்
கூப்பிட்டே, உதவிக்காய் கதறினே, அழுகுரல் கேட்டீரையா. சொல்லுமா, துயரத்தில் கூப்பிட்டே, உதவிக்காய் கதறினே, அழுகுரல் கேட்டீரையா. குனிந்து தூக்கினீ, பெரியவனாக்கினீ, உமது காருண்யத்தால். குனிந்து தூக்கினீ, பெரியவனாக்கினீ, உமது காருண்யத்தால். எல்லாரும் சேர்ந்து குனிந்து தூக்கினீரே, பெரியவனாக்கினீரே, உமது காருண்யத்தால். குனிந்து தூக்கினீரே, குனிந்து தூக்கினீரே. ஆண்டவரை பார்த்து உண்மைப்பா, எங்களை குனிந்து தூக்கினீர், பெரியவனாக்கினீர். உமது காருண்யத்தால் குனிந்து தூக்கினீரே. நான் நம்பும் கேடகம், விடுவிக்கும் தெய்வம், நீர்தான் நீர்தானையா. உண்மைப்பா, நான் நம்புகிற கேடகம், என்னை விடுவிக்கிற தெய்வம் நீங்க தான்ப்பா. நீர்தான் நீர்தானையா. தூயவர் தூயவர், துதிக்கு பாத்திர, ஆறுதல் நீர்தானையா. தூயவர் தூயவர், துதிக்கு பாத்திர, ஆறுதல் நீர்தானையா. தூயவர் தூயவரே, துதிக்கு பாத்திரரே, ஆறுதல் நீர்தானையா. தூயவர் தூயவரே, தூயவர் தூயவரே, துதிக்கு பாத்திரரே, ஆறுதல் நீர்தானையா. தூயவர் தூயவரே. நல்லா கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோமா? எஸ் லார்ட், விடுவிக்கிற தெய்வம், எங்களுக்கு ஆறுதல் நீங்க தான்ப்பா. எங்களை பலப்படுத்துகிறவர் நீங்க தான் தகப்பனே. நீரே தூயவர், நீரே பரிசுத்தரப்பா. ராபா கபா ஷகாதா நபலபோ. எல்லா கரங்களை உயர்த்தி கொஞ்ச நேரம் அந்நிய பாஷை பேசுங்க. நல்ல வாய்களை திறந்து, லார்ட் நீங்க என்ன உயர்த்துகிறவரப்பா, நீரே நடத்துகிறவர், நீரே பாதுகாக்கிறவரப்பா. லோது டாபா ஷகாது டாபா ரஹேதி டேபே கபலபோ. எங்க விளக்கை எரிய செய்கிறவர் நீரே. ஓ, இருளை வெளிச்சமாக்குகிறவர் நீரே தகப்பனே. லாபா ஷகாது டாபா கபா ஷகாதா டாபா லபலபலபோ. ஆமென். ஆண்டவர் ஒவ்வொருவரையும் வெளிச்சமாய் வைத்திருக்கிறார். வெளிச்சம் இருக்கிற இடத்துல இருள் இருக்காது. வெளிச்சம் இருக்கிற இடத்துல அநேக ஈக்கள் அதெல்லாம் பறந்து வெளிச்சத்தை தேடி வரும். வெளிச்சம் இருக்கிற இடத்துல மனிதர்கள் தேடி வருவாங்க. நீங்க யாரையும் தேடி போக வேண்டாம், அவர்கள் உங்களை தேடி வருவாங்க. உங்களை வெளிச்சமாய் தேவன் வைத்திருக்கிறார். உங்களுடைய கிராமத்தில், உங்களுடைய பட்டணத்தில் அவர் வெளிச்சமாய் வைத்திருக்கிறார். இன்னொரு வசனம் சொல்கிறது, நீங்கள் உலகிற்கு உப்பாய் இருக்கிறீர்கள். அந்த உப்பு சாரமற்று போனால் அது பிரயோஜனப்படாதான். அதே உப்பு அதோடைய தன்மை குறையாம இருந்ததுன்னா அது அநேகருக்கு பிரயோஜனமா இருக்கும்.
உங்களுக்கு இருக்கிற அபிஷேகம், உங்களுக்கு இருக்கிற கிருபை அது ஒரு நாள் குறைஞ்சு போகக்கூடாது. அது குறைஞ்சிருச்சுன்னா, அந்த வைராக்கியம், கிறிஸ்துவுக்குரிய அந்த வைராக்கியம் குறைஞ்சிருச்சுன்னா அது எதுக்குமே பிரயோஜனம் இருக்காது. உங்களுக்கு இருக்கிற அந்த வைராக்கியம், வாஞ்ச, இது நிலைத்திருக்கும் போது உங்களை உப்பாய் வைக்கிறார். நீங்கள் சுவையுள்ளவர்களாய் மாறுவீங்க. அநேகருக்கு ருசி உள்ளவர்களாய் தேவன் உங்களை மாற்றுவார். 2 கரங்களை உயர்த்தி வாயில திறந்து கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அப்பா, நான் தான் உலகத்துக்கு வெளிச்சம், நான் தான் உலகத்துக்கு உப்புப்பா. நான் சாதாரண ஆள் அல்ல, என்னை உப்பாய் நீர் வைத்திருக்கிறீங்க, வெளிச்சமாய் வைத்திருக்கிறீங்க. எங்க குடும்பத்துக்கு சமாதானத்தின் பாத்திரமாய் வைத்திருக்கிறீங்க. எங்க குடும்பத்துக்கு என்ன வெளிச்சமாய் வைத்திருக்கிறீங்க, என்ன ஒரு உப்பா வச்சிருக்கிறீங்க. விசுவாசிக்கிறவங்க நல்லா வாய்களை திறந்து லாபா கபா ஷகாது டாபா லைஹே தூனா மாராகாது டிபி கபா ரகாது டாபலபோ. நல்லா வாய்களை திறந்து எல்லா அந்நிய பாஷையில பேசுங்க. ஒரு மௌனமா இருக்க வேண்டாம். நல்லா சத்தத்தை உயர்த்தி லேஷா டாபா ரகாது டாபா ஷகாது டாபலபோ தூனா மாராகாது டாபா சதா டாபலபோ. நான் இப்பவும் வெளிச்சமா இருக்கிறேன். நான் ஒரு காலத்துல வெளிச்சமா இருந்தேன், ஆனா இப்ப இல்ல, அப்படி அல்ல. ஓ, நான் இப்பவும் வெளிச்சமா இருக்கிறேன். இப்பவும் என்னுடைய ஏரியால நான் தான் உப்பா இருக்கிறேன். இப்பொழுது இயேசுவுக்காக நான் வெளிச்சமா இருக்கிறேன். நான் பிரகாசிக்கிற பாத்திரம். என் மேல இருக்கிற கிருபைகள் இன்னும் மங்கவில்லை, என் மேல இருக்கிற அபிஷேகங்கள் மங்கவில்லை. காலேப் சொல்லுகிறார், 40 வயதுல எனக்கு என்ன பலன் இருந்ததோ அதே பலன் எனக்கு இப்பொழுது 80 வயதுலயும் இருக்கு. அதே பலன், அதே அபிஷேகம். ஆண்டவர் உங்களை அபிஷேகிக்கும் போது என்ன அபிஷேகம், என்ன கிருபைகள், என்ன வைராக்கியம், அதே வைராக்கியம், அதே அபிஷேகம், அதே கிருபையை தேவன் ஊற்றிக் கொண்டிருக்கிறார். நல்ல வாய்களை திறந்து ஓசா டாபா சதா டாபா லஹோ துடாபா லஹாது டிபி கமாரா ஹாது டாபா சதா டாபா லபலபோ துனா மாரா ஹாது டாபா சதா டாபா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, நான் தெரிந்து கொள்ளப்பட்டவன், நான் மீட்கப்பட்டவன், நான் மன்னிக்கப்பட்டவன், நான் முத்தரிக்கப்பட்டவன், நான் ஏற்றுக்கொள்ளப்பட்டவன். சத்தியம் என் கச்சை, நீதி என் மார்க்கவசம், விசுவாசம் என் கேடகம், வசனம் என் பட்டயம். எனக்கு விரோதமாய் மந்திரம் இல்லை, எனக்கு விரோதமாய் குறி சொல்லுதல் இல்லை. நான் இஸ்ரவேல், நான் கர்த்தரால் பிரித்தெடுக்கப்பட்டவன், இயேசுவின் ரத்தத்தினாலே கழுவப்பட்டவன். விசுவாசிக்கிறவங்க நல்லா கரங்களை தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பக்கத்துல இருக்கவங்கள பார்த்து சொல்லுங்க, நீங்க ஆசீர்வாதமா இருப்பீங்க, நீங்க நல்லா இருப்பீங்க, நீங்க பெருகுவீங்க, நீங்க வளருவீங்க, இன்னும் அழகா இருப்பீங்க, இன்னும் கர்த்தர் உங்களை உயர்த்துவா. ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, ஐஸ்வர்யமும் கனமும் அவர் கரத்தில் இருக்கிறதாம். ஒருவனை மேன்மைப்படுத்த, ஒருவனை பலப்படுத்த அவருடைய கரத்தினால் ஆகும். அப்படின்னா என்னன்னா, அவருடைய கரத்தோடு கூட நம்மளுடைய கரம் சேர்ந்துட்டா நம்மளை மேன்மைப்படுத்துவார், நம்மளை பலப்படுத்துவார். ஹல்லேலூயா. நான் முதலாக எழுதின ஒரு பாடல் 2015 நினைக்கிறேன். முதல் எழுதின ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை என்றும் நடத்துவார், இந்த வருடம் முழுவதும் தம் கிருபையினால் மூடுவார். இந்த பாடலை பாடி நம் தேவனை மகிமைப்படுத்தும். இது ஒரு வாக்குத்தத்த பாடல். இந்த பாடலுடைய வார்த்தையின்படியே இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் உங்களை நடத்துவார், உங்களை பெருக பண்ணுவார், உங்களை ஆசீர்வதிப்பார். சேர்ந்து பாடுவோம். நல்லா கைத்தட்டி ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை என்றும் நடத்திடுவார். ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை என்றும் நடத்திடுவார். இந்த வருடம் முழுவதும் தம் கிருபையால் மூடுவார். இந்த வருடம் முழுவதும் தம் கிருபையால் மூடுவார். தலைக்கு மேல நித்தம் நித்தம் நீ வளருவாய், நித்தம் நித்தம் நீ செழித்திருப்பாய், நித்தம் நித்தம் நீ உயருவாய். எல்லாம் சேர்ந்து நித்தம் நித்தம் நீ வளருவாய், நித்தம் நித்தம் நீ செழித்திருப்பாய்.
பூத்து கனிகள் தருவாய். நல்லா கைத்தட்டி உன்னை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் இயேசு என்றென்றும் நடத்துவார். உன் பெயரை அவர் என்றென்றும் பெருமைப்படுத்துவார். உன்னை கீர்த்தியும் புகழ்ச்சியாய் இயேசு என்றென்றும் நடத்துவார். உன்னை கீர்த்தியும் புகழ்ச்சியாய் இயேசு என்றென்றும் நடத்துவார். உன் பெயரை அவர் என்றென்றும் பெருமைப்படுத்துவார். உன் பெயரை அவர் என்றென்றும் பெருமைப்படுத்துவார். நித்தம் நித்தம் நீ வளருவாய். நித்தம் நித்தம் நீ செழித்திருப்பாய். நித்தம் நித்தம் நீ உயருவாய். பூத்து கனிகள் தருவாய். கைத்தட்டி நித்தம் நித்தம் நீ வளருவாய். நித்தம் நித்தம் நீ செழித்திருப்பாய். நித்தம் நித்தம் நீ உயருவாய். பூத்து கனிகள் தருவாய். நன்மையும் கிருபையும் அனுதினம் தொடர்ந்திடும். நன்மையும் கிருபையும் அனுதினம் தொடர்ந்திடும். பாத்திரம் நிரம்பி வழிந்திட நீதியின் பாதையில் நடத்திடுவார். உன் பாத்திரம் நிரம்பி வழிந்திட நீதியின் பாதையில் நடத்திடுவார். நித்தம் நித்தம் நீ வளருவாய். நித்தம் நித்தம் நீ செழித்திருப்பாய். நித்தம் நித்தம் நீ உயருவாய். பூத்து கனிகள் தருவாய். ஓ நித்தம் நித்தம் நீ வளருவாய். நித்தம் நித்தம் நீ செழித்திருப்பாய். நித்தம் நித்தம் நீ உயருவாய். பூத்து கனிகள் தருவாய். ஐஸ்வர்யம் கனமும் அவர் கரத்தில் உள்ளது. சொல்லுவோம். ஐஸ்வர்யம் கனமும் அவர் கரத்தில் உள்ளது. உன்னை பலப்படுத்த மேன்மைப்படுத்த அவர் கரத்தினால் ஆகுமே. உன்னை பலப்படுத்த மேன்மைப்படுத்த அவர் கரத்தினால் ஆகுமே. நித்தம் நித்தம் நீ வளருவாய். நித்தம் நித்தம் நீ செழித்திருப்பாய். எல்லாம் கைத்தட்டி நீ உயருவாய். ஓ நித்தம் நித்தம் நீ வளருவாய். நித்தம் நித்தம் நீ செழித்திருப்பாய். நித்தம் நித்தம் நீ உயருவாய். பூத்து கனிகள் தருவாய். நித்தம் 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 நீ வளருவாய். நித்தம் நித்தம் நீ செழித்திருப்பாய். நித்தம் நித்தம் நீ உயருவாய். எல்லா தலைக்கு மேல கடைசியாய் நித்தம் நித்தம் நீ வளருவாய். நித்தம் நித்தம் நீ செழித்திருப்பாய். நித்தம் நித்தம் நீ உயருவாய். பூத்து கனிகள் தருவாய். நல்ல ஜோரா கைத்தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோமா. ஹல்லேலூயா. ரெண்டு ராஜாக்கள் 3:17. நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள். நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள். மழையையும் காண மாட்டீர்கள். மழையையும் காண மாட்டீர்கள். ஆனாலும் நீங்களும் உங்கள் ஆடு மாடுகளும் உங்கள் மிருக ஜீவன்களும் குடிக்கும்படிக்கு இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இது கர்த்தரின் பார்வைக்கு அற்ப காரியம். இது கர்த்தரின் பார்வைக்கு அற்ப காரியம். பாருங்க, அழகாய் இங்க ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. காற்றையும் பார்க்க மாட்ட, மலையையும் பார்க்க மாட்ட, ஆனா பள்ளத்தாக்கு தண்ணீரால நிரப்பப்படும். இது கர்த்தருடைய பார்வைக்கு அற்ப காரியம். அற்ப காரியம்னா ஈஸியான காரியம், இது லேசான காரியம் அப்படின்னு இந்த வசனம் சொல்லப்பட்டு இருக்கிறது. இன்னைக்கு அநேகர் என்னன்னா
காற்று இருந்து நல்லா மேகம் கருகும்னு இருந்ததுன்னா, நல்லா காற்றடிச்சதுன்னா பார்க்குறாங்க, நல்லா கருகும்னு இருக்கு, நல்லா காற்றடிக்குது, உடனே விசுவாசிக்கிறாங்க, ஓகே மழை பெய்யும். ஆனால் இந்த அதிகாரம் சொல்லப்பட்டு இருக்கிறது, காற்றும் இல்லை, அங்கே மழையும் இல்லை, ஆனால் பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படுதான். இதுதான் ஒரு பெரிய ஒரு ஃபெய்த்தே. காற்றும் இல்லாமல் மழையும் இல்லாமல், ஆனால் தேவைகள் சந்திக்கப்படும் போது, பள்ளத்தாக்கு நிரப்பப்படும் போது அது யாருக்கு நடக்கும்னா விசுவாசிகளுக்கு தான் நடக்கும். அந்த ஃபெய்த்தில் நடக்கிறவங்களுக்கு தான். உலகம் எதை பார்க்குன்னா, நல்ல காற்று இருக்குது, நல்ல மழை இருக்குது, ஓகே இப்போ மழை பெய்யும் அப்படின்னு தைரியமாக சொல்லுவாங்க. ஆனால் எதுவுமே இல்லாமல் கர்த்தர் எனக்கு செய்வார், இந்த காரியம் கர்த்தர் நிச்சயம் நடத்துவார், என்னுடைய லைஃப்பில் என்னுடைய பள்ளத்தாக்கெல்லாம் நீரூற்றால் நிரப்பப்படும்னு அந்த விசுவாசத்தில் ஓடுகிற ஒரு ஓட்டம் தான் விசுவாச ஓட்டம். இது மற்றவர்களைப் போல விசுவாசம் இல்லாமல் பேக்ரவுண்ட் இருக்குது, பணம் இருக்குது, நான் இதை சாதிச்சிருவேன்னு அது மற்றவங்களுக்கு. பணம் வச்சுக்கிட்டு பேக்ரவுண்டு வச்சுட்டு சாதிக்கிறவங்க அநேகர் இருக்கிறாங்க. எதுவுமே இல்லாமல், காற்றும் இல்லாமல் மழையும் இல்லாமல் உங்களை ஓட வைக்கிறது தான் விசுவாசம். அவர் தான் இயேசு கிறிஸ்து, உங்களோடு கூட இருக்கிறவர். அநேக நேரத்தில் பாருங்க, வேதத்தில் பார்த்தீங்கன்னா சூழ்நிலையை பார்த்துருந்தா பர்திலேமியு குருடனுக்கு கண்ணு தெரிஞ்சிருக்காது. எவீரினுடைய மகள் மரண அவஸ்தையில் இருக்கிறா, அதுக்கப்புறம் ஒரு செய்தி கேட்குது, அவ செத்து போயிட்டா, அவ மரணம் அடைஞ்சிட்டா. இந்த சூழ்நிலையை பார்த்துருந்தா எவீரு ஆண்டவர்கிட்ட போயிருக்கவே முடியாது. ஒரு மறுபடியும் எவீருடைய மகள் உயிரோட எழும்பியிருக்கவே முடியாது. சூழ்நிலையை பார்க்கல, ஆண்டவரை விசுவாசிச்சா. ஒரு கானானிய பெண் ஆண்டவருடைய பாதத்துக்கு வந்து விழுகிறா, அவளை யாருமே ஏற்றுக்கொள்ளலை. ஆண்டவரும் சொல்லுகிறார், பிள்ளையின் அப்பத்துக்கு எடுத்து நாய்க்குட்டிக்கு போடுவேனோ. அவ நீங்க தான் எனக்கு வழி, உங்களை தவிர வேற வழி இல்லைன்னு ஆண்டவரை பிடிச்சுக்கிட்டதுனால வாழ்க்கையில் அவளுடைய மக பிழைத்து கொண்டா. 12 வருடமாய் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ, பல மருத்துவர்கள்கிட்ட போய் எங்கேயுமே சுகம் கிடைக்கல. அநேக நேரம் காற்றை பார்த்தா, ஓ இந்த மருத்துவர்களை பார்த்தா எனக்கு சுகம் கிடைச்சிரும், ஏமாந்து போனா. மழையை பார்த்தா ஏமாந்து போனா. எல்லாத்தையும் பார்த்து, எல்லா மருத்துவர்களையும் பார்த்து ஏமாந்து போய் இப்போ இயேசுவின் இடத்துல வருகிறா. அந்த விசுவாசம் அவளுக்கு இருக்கிற பெரும்பாட்டை மாற்றினது. அநேக நேரத்தில் சில அற்புதங்கள் நடக்கணும்னா ஃபெய்த்தில் உங்களுடைய மூமெண்ட் இருக்கணும், விசுவாசத்தில் நீங்கள் நடக்கணும். காற்றை பார்க்கக்கூடாது, மழையை பார்க்கக்கூடாது. ஆண்டவர் எனக்கு செய்வார், ஆண்டவர் என்னை நடத்துவார். இதுதான் விசுவாசம். இந்த விசுவாசத்தில் தான் அநேக பரிசுத்தவான்கள் முன்னேறி இருக்கிறாங்க. இந்த அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, காற்றையும் பார்க்க மாட்டீங்க, மழையையும் பார்க்க மாட்டீங்க, ஆனாலும் உங்களுடைய வாய்க்கால்கள் நிரப்பப்படும், தண்ணீரால் நிரப்பப்படும். இன்னைக்கு இப்போ தான் 12th ரிசல்ட் வந்தது. அநேகர் பல எக்ஸ்பெக்டேஷனோடு இருந்திருப்பீங்க. ஆனால் மார்க் வந்ததுக்கு பிறகு சிலருக்கெல்லாம் முகம் சுருங்கியிருக்கும். ஐயையோ, நினச்ச மார்க் வரலையே, எதிர்பார்த்த மார்க் வரலையே, இந்த மார்க்கை வச்சுட்டு எனக்கு தரிசனம் இருக்குது, டாக்டர் ஆகணும்னு தரிசனம் இருக்கு, ஆனால் இந்த மார்க் பத்தாதே, இப்போ ஃபீஸ் எப்படி கட்டுறது, காலேஜ் எந்த காலேஜில் சேர்வது? இல்லை இல்லை இல்லை, நான் விசுவாசிக்கிறேன், நீ உங்களுக்கு என்ன திட்டம் போட்டிங்களோ அதை கர்த்தர் நிறைவேற்றுவார். மார்க்கும் இருக்காது, பணமும் இருக்காது, ஆனால் உங்களை டாக்டர் ஆக்குவார். உங்களுக்கு என்ன திட்டத்தை கர்த்தர் கொடுத்துருக்கிறாரோ அதை நிறைவேற்றுவார். அதுதான் ஃபெய்த். விசுவாசத்தில் காற்று இல்லைன்னுனையும் அவ்வளோதான் முடிஞ்சது, அப்படி அல்ல. மார்க்கு இருக்கோ இல்லையோ, பணம் இருக்கோ இல்லையோ, கர்த்தர் எனக்கு நிறைவேற்றுவார். எனக்கு கொடுத்துருக்கிற தரிசனத்தை நிறைவேற்றுவார், திட்டத்தை நிறைவேற்றுவார். ஸ்டெப் பண்ணி பாருங்க, போய் அப்ளிகேஷன் போட்டு பாருங்க. நீங்கள் விரும்பின காலேஜுக்கு ஒரு அப்ளிகேஷன் போட்டு பாருங்க, கர்த்தர் நிறைவேற்றுவார், அவர் வாய்க்க பண்ணுவார். தரிசனம் இருக்குது, ஆனால் வீடு கட்டணும்னு ஆசை இருக்குது, ஆனால் அதுக்கான காற்று இல்லை, மழை இல்லையே, ஆண்டவர் கட்ட உதவி செய்வார். நிலம் வாங்கணும்னு ஒரு ஆசை இருக்குது, ஆனால் அதுக்கான காற்றும் இல்லை, மழையும் இல்லையே, பள்ளத்தாக்கு நீரூற்றால் நிரப்பப்படும், ஆண்டவர் வாய்க்க பண்ணுவார். அவர் சகலத்தையும் செய்கிற தேவன். உங்களுடைய சூழ்நிலையை காட்டிலும் இயேசு பெரியவர், உங்களுடைய தேவையை காட்டிலும் இயேசு பெரியவர்.
நீங்க போய் கொண்டிருக்கிற எல்லா பாடுகள் வழிகளை காட்டிலும் அவர் பெரியவராய் இருக்கிறார். அவர் உங்க கூட இருக்கிறார். அவர் எல்லாத்தையும் வாய்க்க பண்ணுவார். இந்த அதிகாரத்தில் எந்த ஒரு சூழ்நிலையில் இந்த வார்த்தை சொல்லப்பட்டது அப்படின்னா, 3 ராஜாக்கள் 3 சேனைகள் அவர்களுடைய மிருக ஜீவன்கள் எல்லாம் ஒரு வனாந்தரத்தில் சாக போகிற ஒரு நேரம். அந்த வனாந்தரத்தில் தண்ணி இல்லாம மரணத்துக்கு நேராக, சாவதற்கு நேராக போய் கொண்டு இருக்கிறாங்க. இதுல முதல் ராஜா யாருன்னா இஸ்ரவேலின் ராஜா. இவருடைய பெயர் யோராம்ங்கிற ஒரு ராஜா. இவர் ஆகாப்புடைய மகன். ஆகாப், ஏசபேல் உங்களுக்கு நல்லாவே தெரியும். பாருங்க, கர்த்தருக்கு விரோதமாய் அவங்க செயல்பட்டாங்க. விக்கிரகத்தை இஸ்ரவேலுக்குள்ள கொண்டு வந்தாங்க. பாகாலுடைய வழிபாட்டுக்களை அவங்க செஞ்சாங்க. பாகால் தீர்க்கதரிசிகளை நாடி போனாங்க. கர்த்தருக்கு அருவருப்பான காரியத்தை ஆகாப்பு ஏசபேலும் செஞ்சாங்க. இப்போ ஆகாப்புடைய மகன் இவன் குறித்து வேதம் என்ன சொல்லியிருக்குன்னா, இவன் கர்த்தருக்கு பொல்லாப்பானதை செய்தான் அப்படின்னு ஆரம்பிச்சு, ஆனால் அதில் ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு, ஆனால் இவங்க அப்பாவை போல இல்லை. இவங்க அப்பாவை மாதிரி பொல்லாதவனா அப்படின்னா, இவன் யோராம் அவங்க அப்பாவை போல பொல்லாத. 2வது வசனத்தை வாசிங்க. கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான், ஆனாலும் தன் தகப்பனை போலவும் தாயை போலவும் அல்ல. தன் தகப்பன் பண்ணி வைத்த பாகாலின் சிலையை அகற்றி விட்டான் என்றாலும் இஸ்ரவேலை பாவம் செய்ய பண்ணின நேபாத்தின் குமாரனாகிய எரேபியாமின் பாவங்களை அவன் விட்டு நீங்காமல் அவைகளிலே சிக்கிக் கொண்டிருந்தான். இப்போ ஒரு ராஜா, இந்த ராஜா யோராம் இஸ்ரவேலுடைய ராஜா. எரோபேயாமின் பாவத்தை விட்டு விலகாம அதிலேயே சிக்கிக் கொள்ளுகிற ஒரு ராஜா யோராம். அடுத்தது யூதாவில் ஒரு ராஜா இருக்கிறார். இவர் பேரு யோசபாத். நல்ல ஒரு துதி வீரர், ஒரு ஜெப வீரர், நல்ல ஒரு தலைவர். இப்போ இவங்களுக்கு எகெயின்ஸ்டா மோவாப்ல ஒரு ராஜா இருக்கிறார், மோவாப்பிய ராஜா. இந்த ராஜா ஆகாப் இருந்த காலத்தில், அதாவது யோராப்புடைய அப்பா இருந்த காலத்தில், ஆகாப் எசபேல் இருந்த காலத்திலேயே இந்த ராஜா என்ன பண்ணார்னா டாக்ஸ் கட்டிட்டு இருந்தார் இஸ்ரவேல் ராஜாக்கு. மோவாப் ராஜா இஸ்ரவேல் ராஜாக்கு டாக்ஸ் கட்டிட்டு இருந்தார். டாக்ஸ் எவ்வளோ கட்டினார்னா லட்சக்கணக்கான ஆடுகள், வருஷத்துக்கு லட்சக்கணக்கான ஆடுகளும். அந்த வசனத்தை வாசிங்க. மோவாபின் ராஜாவாகிய மேசா ஆடு மாடுகள் பெருத்தவனாய் இருந்து இஸ்ரவேலின் ராஜாவுக்கு 1,00,000 ஆட்டுக்குட்டிகளையும் 1,00,000 குறும்பாட்டு கடாக்களையும் செலுத்தி வந்தான். லட்சக்கணக்கான ஆட்டுக்குட்டிகளையும் லட்சக்கணக்கான குறும்பாட்டு குட்டிகளையும் இவன் செலுத்திட்டு வந்தான். இப்போ ஆகாப் ராஜாவும் எசபேலும் மரித்ததுக்கு பிறகு, இறந்ததுக்கு பிறகு யோராம் ராஜாவாகிறாரு. இப்போ இந்த மோவாப் ராஜா நினச்சிட்டாரு, இனி இஸ்ரவேலுக்கு நான் எதுக்கு டாக்ஸ் கட்டணும்? அவங்க அப்பா இருக்கும்போது அவங்க அப்பா நம்மளை அழிக்காதபடிக்கு அவருக்கு பயந்து நான் டாக்ஸ் கட்டிட்டு இருந்தேன். இப்போ நான் யாருக்கு பயப்படணும் அப்படின்னு டாக்ஸ் கட்டுறத, இந்த லட்சக்கணக்கான ஆடுகளை கொடுக்கறத நிறுத்திட்டார். நிறுத்தினதுக்கு பிறகு இப்போ யோராமுக்கு கோபம் வந்துட்டு இருந்த அந்த டாக்ஸ் வரல. உடனே ஒரு படையை திரண்டு மோவாப்புக்கு விரோதமாய் படையை சேர்க்கணும்னு பக்கத்தில் இருக்கிற யூதா ராஜாக்கு கட்டளை இடுகிறார். யோசபாத்தே நீங்கள் என் கூட சேர்ந்து இந்த யோவாப் ராஜாவை நம்ம சேர்ந்து போய் அழிக்கலாம் அப்படின்னு 2 பேர்த்துக்கும் கட்டளை இடுகிறார். உடனே அடுத்த வசனம் சொல்கிறது, ஆகாப் இறந்த பின்பு மோவாப்பின் ராஜா இஸ்ரவேலின் ராஜாவுக்கு விரோதமாய் கலகம் பண்ணினான். அக்காலத்திலே யோராம் என்னும் ராஜா சமாரியாவிலிருந்து புறப்பட்டு இஸ்ரவேலரை எல்லாம் லக்கம் பார்த்தபோது, 7வது வசனம், மோவாப்பின் ராஜா எனக்கு விரோதமாய் கலகம் பண்ணினான், மோவாபியர் மேல் யுத்தம் பண்ண என்னோட கூட வருகிறீரா என்று யூதாவின் ராஜாவாகிய யோசபாத்தை கேட்டு அனுப்பினதற்கு அவன், நான் வருகிறேன், நான் தான், நீர் என்னுடைய ஜனங்கள் உம்முடைய ஜனங்கள், என்னுடைய குதிரைகள் உம்முடைய குதிரைகள் என்றான். ஓகே, இங்க யோசபாத்து கிட்ட இஸ்ரவேல் ராஜா கேட்கிறார், நான் போய் யுத்தம் பண்ண போறேன், மோவாப்புக்கு விரோதமா என் கூட வரீங்களா? உடனே யோசபாத் என்ன சொல்றாரு, ஆண்டவர்கிட்ட கேட்டு சொல்றேன், கர்த்தருடைய சித்தமா என்னன்னு கேட்டு சொல்றேன். எதுவுமே கேட்காம இஸ்ரவேலின் ராஜா கூப்பிட்டாரு. உடனே யோசபாத் சொல்லுகிறார், உங்க ஜனங்கள் என்னுடைய ஜனங்கள், நீங்களும் நானும் ஒன்று தான், நான் வரேன் அப்படின்னு ஒன்றா சேர்ந்து இப்போ யுத்தம் பண்ண போகிறாங்க. எந்த வழியாக யுத்தம் பண்ண போகலாம்? ஏதோமின் வழியாக யுத்தம் பண்ண போகலாம். அப்போ ஏதோமுடைய ராஜாவையும் நம்ம கூப்பிட்டுக்கலான்னு
3 ராஜாக்கள் சேர்ந்து மோவாப்புக்கு விரோதமாக யுத்தம் பண்ண போகிறாங்க. யுத்தம் பண்ண போனால் 7 நாட்கள் ஏதோமுடைய வனாந்தரத்தில் சுற்றி திரியிறாங்க. அங்கே சுற்றி திரியும் போது மோவாப்புக்கு விரோதமாக அந்த இடத்துல 7 நாட்கள் பாளையம் இறங்குறாங்க. அப்போ அவங்களுக்கு குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லாமல் போயிடுச்சு. தண்ணி இல்லாமல் போனதுக்கு பிறகு இப்போ இஸ்ரவேலின் ராஜா வருத்தப்படுகிறார். ஐயோ, இந்த பாலைவனத்தில் தண்ணி இல்லாமல் 3 தேசங்கள், இஸ்ரவேல் தேசம் இருக்கு, யூதா தேசம் இருக்கு, ஏதோன் தேசம் இருக்கு, இந்த 3 தேசங்களும் அழிஞ்சு போயிருமேன்னு சொல்லி வருத்தத்தோடு கதறி அழுகிறார். அப்போ யோசபாத் சொல்கிறார், இப்போ இதிலிருந்து விடுதலை ஆகணும்னா ஒரே ஒரு வழி, ஆண்டவர் நினைச்சா மட்டும்தான் இதிலிருந்து நம்மளை காப்பாற்ற முடியும். இங்கே ஏதாவது தீர்க்கதரிசி இருக்கிறானா, யாராவது ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறாங்களா அப்படின்னு இந்த நேரத்தில், அதாவது யுத்தத்தை ஆரம்பிக்கும் போதெல்லாம் ஆண்டவரை மறந்துட்டாங்க. ஆனால் கஷ்டப்படும் போது, மரணத்துக்கு நேராக போகும்போது எங்கேயாவது ஒரு வழி திறக்குமா, ஏதாவது ஒன்று நடக்குமான்னு தீர்க்கதரிசியை தேடி போகிறாங்க. யார் தீர்க்கதரிசி இருக்கிறா? அப்போ ஒருத்தன் சொல்கிறான், வேலைக்காரன் சொல்கிறான், இஸ்ரவேலின் ராஜாவுடைய வேலைக்காரன், இந்த இடத்துல அதாவது எலியாவுக்கு கை கழுவின பானபாத்திரனாய் இருந்த எலிசா இருக்கிறார். அந்த வசனத்தை வாசிங்க. அப்பொழுது யோசபாத் நாம் கர்த்தரிடத்தில் விசாரிக்கும்படி கர்த்தருடைய தீர்க்கதரிசி ஒருவரும் இங்கே இல்லையா என்று கேட்டதற்கு, எலியாவின் கைகளுக்கு தண்ணீர் வார்த்த சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசா இங்கே இருக்கிறான் என்று இஸ்ரவேலின் ராஜாவின் ஊழியக்காரரில் ஒருவன் மறுமொழியாக சொன்னான். இங்கே எலிசா இருக்கிறார். இப்போ எலிசாவை பார்க்கறதுக்கு இந்த 3 ராஜாக்கள் போறாங்க. யார் யாரு? இஸ்ரவேலின் ராஜா, யூதாவின் ராஜா, ஏதோனின் ராஜா. 3 ராஜாக்கள் போகும்போது 3 பேர்த்தையும் பார்த்துட்டு எலிசா சொல்கிறாரு, ஃபஸ்ட்டு யோராமை பார்த்த உடனேயும் எலிசா சொல்கிறாரு, உமக்கும் எனக்கும் என்ன, இங்கே ஏன் வந்தீங்க? ஏன்னா நமக்கு தெரியும், எலியா இருந்த காலத்தில் ஆகாப், ஏசபேல் எலியாவை கொலை செய்யும்படியாக வகை தேடினாங்க. பெரிய ஒரு கலவரமே இருந்தது. எலியா ஏசபேலுக்கு விரோதமாகவும் ஆகாப்புக்கு விரோதமாகவும் அவன் எழும்பி நின்னான். அடுத்தது எலிசா காலம். அங்கே யோராப் இஸ்ரவேலில் ஆகாப்புடைய மகன் ஆட்சி செய்கிறார். அவரும் அதே பாவம் தான் செய்கிறார். அதனால எலிசா என்ன பண்ணலை, யோராம் கூட ராஜாவை பார்க்கவே போகலை. ராஜாவும் தீர்க்கதரிசிகளை தேடியும் வரல, அவங்க பாட்டுக்கு ஆட்சி செஞ்சுட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ ஒரு தேவனுங்கும்போது, தேவைப்படும் தேடி வராங்க. தேடி வரும்போது எலிசா சொல்கிறார், உமக்கும் எனக்கும் என்ன? இன்னைக்கு அநேகர் அப்படிதான், தேவனுங்கும் போது தான், சிக்கி திணறும் போது தான், எங்கேயாவது யாராவது ஒரு ஊழியக்காரங்க இருப்பாங்களா, எங்கேயாவது ஒரு அற்புதம் நடந்துராதா? இந்த யோராம் அப்படிதான் தேடி வரான். அப்போ எலிசா சொல்கிறார், உமக்கும் எனக்கும் என்ன? உன்னுடைய அப்பாவுடைய தகப்பனாருடைய தீர்க்கதரிசிகளை தேடி போலாம்ல, தாயுடைய தீர்க்கதரிசிகளை தேடி போலாம்ல, ஏன் என்ன தேடி வந்த? இப்போ அந்த வசனம், எலிசா இஸ்ரவேலின் ராஜாவை பார்த்து 13வது வசனம், உமக்கும் உமக்கும் என்ன? நீர் உம்முடைய தகப்பனின் தீர்க்கதரிசிகளிடத்திலும் உம்முடைய தாயாரின் தீர்க்கதரிசிகளிடத்திலும் போம் என்றான். அதற்கு இஸ்ரவேலின் ராஜா, அப்படி அல்ல, கர்த்தர் என்ற 3 ராஜாக்களையும் மோவாப்பியரின் கையில் ஒப்பு கொடுக்கிறதற்கு வரவழைத்தார் என்றான். அதற்கு எலிசா, நான் யூதாவின் ராஜாவாகிய யோசபாத்தின் முகத்தை பாராதிருந்தால் நான் உம்மை நோக்க விட்டாதிருந்திருப்பேன், உம்மை பார்க்கவும் மாட்டேன் என்று சேனைகளுடைய கர்த்தருக்கு முன் நிற்கிற நான் உம்முடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். இப்போ இறங்கி பேசுறார். யார் இறங்கி பேசினார்னா ராஜா இறங்குறார். ஏன்னா இந்த ராஜாவுக்கு தெரியும், இந்த எலிசானால தான் நம்மளை காப்பாற்றவே முடியும். இப்போ இறங்கி பேசும்போது எலிசா சொல்லுகிறாரு, நான் உமக்காகலாம் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ண போகிறதில்ல, யோசபாத்துக்காக, ஒரு துதி வீரனுக்காக, ஒரு ஜெபிக்கிறவனுக்காக நான் ஆண்டவர்கிட்ட ஜெபிக்க போகிறேன் அப்படின்னு யோசபாத்தை முக்கியப்படுத்தி சொல்லுகிறார். அதுக்கப்புறம் எலிசா சொல்லுகிறார், ஒரு சுரமண்டலம் வாசிக்கிறவனை என்னிடத்துல கொண்டு வாங்க, கீதம் வாசிக்கிறவனை. இப்போ சுரமண்டலம் வாசிக்கிறவனை கூட்டிகிட்டு வந்ததும் அவன் பாட ஆரம்பிக்கிறார். வாசிக்க ஆரம்பிக்கும் போது கர்த்தருடைய கரம் சுரமண்டலம் வாசிக்கிறவன் மேலே இறங்குனதுமே, இப்போ சுரமண்டலம் வாசிக்கிறவன் தான் இந்த வார்த்தையை, இந்த வாக்குத்தத்த வார்த்தையை சொல்லுகிறார். நீங்கள் என்ன பண்ணுங்க, காற்றையும் காண மாட்டீங்க, ஒரு சுரமண்டல வாத்தியக்காரனை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றான். சுரமண்டல வாத்தியக்காரன் வந்து வாசித்த போது கர்த்தருடைய கரம் அவன் மேல் இறங்கி, கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், இந்த பள்ளத்தாக்கிலே எங்கும் வாய்க்கால்களை வெட்டுங்கள், நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள்,
மலையையும் காண மாட்டீர்கள். ஆனாலும் நீங்களும் உங்கள் ஆடு மாடுகளும் உங்கள் மிருக ஜீவன்களும் குடியிருக்கும்படிக்கு இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்று கர்த்தர் சொல்கிறார். இது கர்த்தரின் பார்வைக்கு அற்ப காரியம். பாருங்க, அந்த வாசிக்கிறவன் சொல்றான், இது வனாந்தரத்தில் நீங்க ஒரு பள்ளத்தாக்க தோண்டுங்க, பள்ளத்தாக்கு முழுவதும் நீரூற்றால நிரப்பப்படும். அதே போல சொன்ன உடனேயும் அதை அப்படியே செஞ்சாங்க. யாராவது பள்ளத்தாக்குல துறவை தோண்டி, ஏன்னா எத்தனை லாரி தண்ணி ஊற்றினாலும் கொஞ்சம் தூரத்துக்கு தான் அந்த தண்ணி போகும். அந்த மண் வந்து அப்படியே உறிஞ்சிரும் அந்த தண்ணியை, அது ரொம்ப தூரம் போகாது. ஆனால் விசுவாசிச்சுட்டு அதே மாதிரி துறவை தோண்டினாங்க. அடுத்த நாள் காலையில் பார்க்கும்போது துறவெல்லாம் தண்ணீரால் நிரப்பப்பட்டிருந்தது. அநேக காரியங்கள் இதிலிருந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டியது. ஆனால் ஒரு 3 காரியத்தை இந்த பேக்ரவுண்ட் கதையிலிருந்து நான் உங்களோடு கூட பேச போகிறேன். இப்போ துறவெல்லாம் தண்ணீரால் நிரப்பப்படும் போது அந்த தீர்க்கதரிசி சொல்கிறார், இது கர்த்தருக்கு அற்ப காரியம், இது கர்த்தரின் பார்வைக்கு, 18வது வசனம், இது கர்த்தரின் பார்வைக்கு அற்ப காரியமாக இருக்கிறது, லேசான காரியமாக இருக்கிறது. என்னுடைய முதல் பாயிண்ட் நான் இப்படி போட்டிருக்கிறேன், உங்கள் பார்வைக்கு பெருசாக தோன்றுவது கர்த்தருடைய பார்வைக்கு அற்ப காரியம். இங்கே பார்த்தீங்கன்னா யோராப்புடைய கண்களுக்கு பெருசாக தெரிஞ்சது, எப்படி என் ஜனங்கள் உயிரோடு இருப்பாங்க. ஏன்னா வனாந்தரத்தில் வந்துட்டோம், தண்ணியே இல்லை, 7 நாட்களுக்கு மேலே ஆயிடுச்சு. 3 தேசமும் இந்த வனாந்தரத்தில் சாகக்கூடிய நேரத்தில் அவங்களுக்கு இந்த பிரச்சனை வந்து ஒரு பெருசாக தெரியுது. இதில் எப்படி ஆண்டவர் அற்புதத்தை செய்வார். ஆனால் தீர்க்கதரிசி சொல்கிறார், இது கர்த்தருக்கு லேசான காரியம். இன்னைக்கு ஒருவேளை நீங்கள் சில காரியங்கள் உங்களுக்கு பெருசாய் காணப்பட்டு இருக்கலாம். ஐயோ இது எப்படி ஆகும், இது இவ்வளோ பெரிய காரியம், இது எப்படி நடக்கும். ஏன்னா இதை சொல்கிறது யாருன்னா ராஜாக்கள் சொல்கிறாங்க, 3 தேச ராஜாக்கள். ஒரு தேச ராஜா நினச்சாலே எத்தனையோ காரியத்தை சாதிக்கலாம். ஆனால் 3 தேச ராஜாக்களும் அங்கே இருக்கிறாங்க, ஆள்பலம் இருக்குது, செல்வங்கள் இருக்குது, எல்லாமே இருந்தும் அவங்க எதுவுமே சாதிக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கிறாங்க. இது எப்படி ஆகும், இவ்வளவு பெரிய காரியம், இந்த மிருக ஜீவன்கள் இராணுவங்களுக்கெல்லாம் குடிக்க தண்ணீர் எங்கேருந்து கிடைக்கும் இந்த வனாந்தரத்தில், இது சாத்தியமே இல்லாத காரியமே. ஆனால் ஆண்டவருடைய பார்வைக்கு அது அற்ப காரியமாக இருந்தது. இன்றைக்கும் அநேக காரியங்கள் உங்களுக்கு அது பெருசாக தெரியலாம், இதெல்லாம் சாத்தியமே இல்லாத ஒரு காரியமாக இருக்குதே போல காணப்படலாம். நான் சொல்கிறேன், அது ஆண்டவருக்கு ஈஸியான காரியம். கர்த்தர் அதை ஈஸியாக செஞ்சு முடிப்பார். 5 அப்பம் 2 மீன், அங்கே திரளான ஜனங்கள் இருக்கிறாங்க. வேதம் சொல்கிறது 5000 ஜனங்கள் அங்கே உட்கார்ந்துட்டு இருந்தாங்களாம். 5000 ஜனங்கள், அதாவது 5000 புருஷர்கள் மாத்திரம் 5000 பேர். அப்போனா மற்றவங்களாம் பாருங்க, கிட்டத்தட்ட ஒரு 30,000 ஜனங்கள் இருப்பாங்க. அப்போது அத்தனை பேர்த்துக்கும் போஷிக்கிறது அப்படிங்கிறது அது சாதாரண காரியம் அல்ல. சீசர்களுக்கு அது பெருசாக தெரிஞ்சது. எப்படி ஆண்டவரே இத்தனை பேர்த்து எப்படி நீங்கள் போஷிக்க போகிறீங்க, 30,000 ஜனங்கள் கிட்ட இருக்கிறாங்க, எப்படி போஷிக்க போகிறீங்க. ஒரு பையன், சின்ன பையன் வந்து 5 அப்பமும் 2 மீனும் கொடுத்தான். அதையும் விசுவாசத்தோடு ஆண்டவர் வாங்கினார். பாருங்க, 5 அப்பம் 2 மீன், அத்தனை பேர்த்துக்கும் அதை பெருக செய்து அவர் போஷித்தார். எல்லாருக்கும் அது பெருசாக தெரிஞ்சது. பிலிப்பு சொல்லுகிறார் ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே 200 பணம் இருந்தாலும் கூட இத்தனை பேர்த்துக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பாடு எடுத்தா கூட, பிரெட்டை பிச்சு கொடுத்தா கூட இவங்களுக்கு இத்தனை பேர்த்துக்கு பத்தாது. 200 பணங்கிறது அந்த காலத்தில், சாரி இப்போ வந்து அது பல லட்சங்கள். அவ்வளோ பல லட்சங்கள் இருந்தாலும் நம்ம பணம் போட்டாலும் இத்தனை 30,000 பேர்த்த போஷிக்க முடியாது அப்படிங்கிறார். பெரிய காரியம். ஆனால் ஆண்டவர் அதை ஈஸியாக செய்து முடித்தார். இன்றைக்கும் உங்களை பார்த்து சொல்லுகிறேன், சில காரியங்கள் பெருசாக உங்களுடைய கண்களுக்கு தெரியலாம், அதை ஆண்டவர் ஈஸியாக முடித்து கொடுப்பார். ஆண்டவருக்கு அது பெருசு அல்ல, எல்லா காரியத்திலையும் அவர் வெற்றியை கொடுப்பார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கோலியாத்து பெருசாக தெரிஞ்சான். ஐயோ இவ்வளவு பெரிய கோலியாத்தை நாங்கள் எப்படி மேற்கொள்வது, இஸ்ரவேல் தோத்துருமேன்னு பயந்து கொண்டு இருந்தார்கள். பெரிய பிரச்சனையாக இருக்கிறத கண்டு அவங்களுக்குள்ள பயம் வந்தது, ஓடி ஒளிஞ்சாங்க. அவங்களுக்குள்ள ஒரு நிலை இல்லை. இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கை அப்படிதான் இருக்கு. பிரச்சனை வந்துட்டாலே பயந்துடுறாங்க, ஓடி ஒளிஞ்சிடுறாங்க. ஆனால் தாவீதுக்கு மட்டும் அவ்வளோ பெரிய கோலியாத்து சின்னதாக தெரிஞ்சான். காரணம், அவன் கூட இருக்கிற ஆண்டவர் அவனுக்கு பெருசாக தெரிஞ்சார்.
இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்கிறேன், உங்கள் கூட இருக்கிறவர் உங்களை பிரச்சனைகளை காட்டிலும் அவர் பெரியவராக இருக்கிறார். உங்கள் சூழ்நிலையை காட்டிலும் அவர் பெரியவராக இருக்கிறார். அவர் பெரியவர், அவர் அற்புதம் செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. 3 ராஜாக்கள் சாதிக்க முடியாததை ஆண்டவர் அந்த இடத்துல சாதித்தார். பெருசு உங்களுக்கு தான் அது பெரிய காரியம், உங்களுக்கு தான் அது பெரிய பிரச்சனை, உங்களுக்கு தான் அது பெரிய பர்வதம் போல இருக்கும். ஆனால் ஆண்டவருக்கு அது லேசான காரியம். அவருடைய பார்வையில் உங்களுடைய எதிரிகள்லாம் ஒன்றுமே இல்லை. உங்களுக்கு தான் அது பெரிய எதிரி மாதிரி இருக்கலாம், பக்கத்து வீட்டுக்காரன் பெரிய விரோதி மாதிரி இருக்கலாம், சொந்தக்காரங்க கூட பிறந்தவங்க உங்களுக்கு பயங்கர எதிரியாக இருக்கலாம். ஆண்டவருக்கு அதெல்லாம் பெரிய காரியமே இல்லை. அவர் உங்களை அழகாக நடத்துவார். காற்றையும் பார்க்க மாட்டேன், மலையையும் பார்க்க மாட்டேன், ஆனாலும் வாய்க்கால்கள் நிரப்பப்படும். ஹல்லேலூயா. பெரிய திருடன் அவன் பல தண்டனைகள் இருக்குன்னு தெரிஞ்சும் அவன் திருடிக்கிட்டே இருந்தான். ஆனால் என்னைக்கு இயேசுவோடு கூட அவன் அறையப்பட்டானோ அன்னைக்கு அவன் மனம் திரும்பினான். ஆண்டவரை பார்த்து சொல்கிறான், உம்முடைய பரலோக ராஜ்யம் இன்னைக்கு வருமானால் என்னையும் நினச்சிக்கோங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, இன்னைக்கு நீ என்னோடு கூட பரதேசியில் இருப்பாய். யாராலையும் மாற்ற முடியாத திருடனை ஆண்டவர் மாற்றினார். யாராலையும் மனம் திரும்ப முடியாத உங்கள் பிள்ளைங்களை ஆண்டவர் மாற்றுவார். உங்களுக்கு உங்கள் பிள்ளை திருந்தி வாழ்கிறது பெரிய காரியமாக தெரியல, அவருக்கு லேசான காரியம். உங்கள் குடும்பத்தில் ஒரு ஆசீர்வாதத்துக்குள்ளே பிரவேசிக்கிறது உங்களுக்கு பெருசாக தெரியலாம், ஒரு திருமண காரியம் நடத்தி வைக்கிறது பெருசாக தெரியலாம், ஆனால் ஆண்டவருக்கு அது லேசான காரியம். வீடு கட்டுறது பெருசாக தெரியலாம், கர்த்தருக்கு அது லேசான காரியம். அவர் செய்து முடிக்க வல்லமை உள்ளவர், அவர் நிச்சயம் செய்வார். 2வது, யுவர் ஆஃபரிங் டூரிங் த சஃபரிங் மேட்டர்ஸ் மோர். பிரச்சனை பெருசாக இருக்கும்போது பலி செலுத்துவது மிகுந்த வேல்யூபிள். பிரச்சனை பெருசு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தண்ணி இல்லை, பயங்கர ஒரு பிரச்சனை. அவங்களுக்கு உடனே தீர்வை பார்க்கணும், இப்போவே தண்ணி வந்தாகணும். சாக போகிற நிலைமை, 7 நாள் அவங்க வனாந்தரத்தில் இருக்கிறாங்க, தண்ணி இல்லாமல் அலைஞ்சு திரிகிறாங்க, சாகிற நிலைமை. இப்போமே ஒரு தீர்வை பார்க்கணும். எலிசா சொல்லுகிறாரு, உடனே தண்ணியை வர வைக்கல. எலிசா சொல்கிறார், ஒரு சுரமண்டலம் வாசிக்கிறவனை கூப்பிடு, எல்லாம் சேர்ந்து ஆராதிக்கலாம், பாட்டு பாடலாம், துதிக்கலாம். பிரச்சனை பெருசாக இருக்குது. அந்த நேரத்தில் எலிசா சொல்கிறார், நீ சுரமண்டலம் வாசிக்கிறவனை கூப்பிடுப்பா, நம்ம எல்லாம் சேர்ந்து துதிக்கலாம், ஆராதிக்கலாம். எப்போ ஆராதிக்க முடியாதுன்னா, ப்ராப்ளம்ஸ் பெரிய ப்ராப்ளமாக இருக்கும்போது, பெரிய கஷ்டத்தின் ஊடாய் போகும்போது ஆராதிக்கவே முடியாது. கேள்வி தான் கேட்போம், ஏன் நடந்தது, எதுக்கு ஆண்டவர் இப்படி செஞ்சார், ஏன் கர்த்தர் இப்படி அனுமதிச்சார், இந்த பிரச்சனை இப்படி வனாந்தரத்தில் எங்களை சிக்க வச்சுட்டாரே, 7 நாள் தண்ணி இல்லாத காட்டுக்குள்ளே எங்களை அனுமதிச்சிட்டாரே. இத்தனைக்கு எங்கள் கூட யோசபாத் இருக்கிறார், ஒரு ஜப வீரன் இருக்கிறார், அவர் ஜப வீரன் இருக்கும் போதே இப்படி நடக்குதா, நாங்கள் தான் பாவி, ஆனால் இவர் நல்லவரே, யோசபாத் நல்ல ஜப வீரனே, இவருடைய சேனையும் அழியுதே, ஒரு யூதா தேசத்துடைய சேனையும் அழியுதே, ஏன் இப்படி நடந்ததுன்னு பல கேள்விகள் தான் கேட்போமே தவிர துதிக்கவே முடியாது. ஆனால் உபத்திரவத்தின் பாதையில், கஷ்டத்தின் நேரத்தில் துதிக்கிறது அது வேல்யூபிள். அதை விட ஒரு பெரிய ஸ்ட்ரென்த் எதுவுமே இல்லை. நீங்கள் கஷ்டத்தை தாண்டி போகணும்னா துதிக்கணும், பாடுகளை தாண்டி போகணும்னா துதிக்கணும். உங்களுக்கு வர பிரச்சனைகள் பெருசு தான், கேள்வி கேட்குற நேரம் தான், ஆனால் அதை தாண்டி போகணும்னா நீங்கள் துதிக்கணும். துதிக்க துதிக்க பிரச்சனைகள் எல்லாம் இல்லாமல் போயிடும். துதிக்க துதிக்க அதையெல்லாம் தாண்டி போக கர்த்தர் உதவி செய்வார். இங்கே எலிசாவுக்கு முன்னாடி எலிசா சொல்கிறார், சுரமண்டலம் வாசிக்கிறவனை கொண்டு வா, துதிக்கலாம். துதிக்கும் போது வழி திறந்தது, துதிக்க துதிக்க ஒரு பாதை கிடைச்சது. நான் சொல்கிறேன், பிரச்சனை இருக்கிற நேரத்தில் நீங்கள் அழுதுகிட்டே இருந்தால் அழுதுகிட்டே தான் இருக்கணும். பிரச்சனை இருக்கிற நேரத்தில் புலம்பிக்கிட்டே இருந்தால் உங்கள் புலம்பல் தாங்காமல் உங்கள் பக்கத்தில் யாரும் வரவே மாட்டாங்க. ஐயோ, இந்த அம்மா கிட்ட போனால் புலம்பியே தள்ளிடும், என் பிரச்சனையே பெருசு, இது அந்த அம்மா அதோட பிரச்சனை அதுக்கு மேலே பெருசுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கும். பிரச்சனை நேரத்தில் புலம்பாதீங்க, துதிங்க. துதிக்கும்போது வழி திறக்கும். எரிகோ கோட்டை பெரிய ஒரு பிரச்சனை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு. யோசுவா சொல்கிறார், நம்ம யுத்தம் பண்ண போகிறதில்ல, ஈட்டி எடுத்துட்டு குத்த போகிறதில்ல, கடப்பாறையை எடுத்து எரிகோ கோட்டையை உடைக்க போகிறதில்ல, நம்ம அதை 7 நாள் சுற்றி வர போகிறோம், துதிச்சுக்கிட்டே இருக்க போகிறோம்.
துதிக்க துதிக்க எரிகோ கோட்டை இடிந்து விழுந்தது. அதுதான் ரகசியம். நீங்கள் துதிக்க துதிக்க உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் இடிந்து விழும், உங்களுடைய போராட்டங்கள் எல்லாம் விழுந்து போகும், ஒரு பாதை கிடைக்கும். துதிக்காம சமாதானம் வரவே வராது, துதிக்காம வெற்றி கிடைக்கவே கிடைக்காது. பிரச்சனை நேரத்தில் நீங்கள் துதிப்பது இட்ஸ் அ வெரி வேல்யூபிள், அது ரொம்ப ப்ரெஷியஸ். அந்த நேரத்தில் கர்த்தர் அப்படியே கேட்பார். சாத்ராக் மேசாக் ஆபேத்நேகோ அக்கினி ஜுவாலையில் போடுறாங்க, அதில் உலாவி துதிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன் நாலாவதா ஒருவர் அவர் பக்கத்தில் வந்து நிற்கிறார். சிங்க கெபியில் தானியல் போடும்போது சிங்க கெபிக்குள்ள உட்கார்ந்து தானியல் துதிக்க ஆரம்பிக்கிறார், ஜெபிக்க ஆரம்பிக்கிறார். ஏன் அவங்கெல்லாம் ஜெயிச்சாங்க அப்படின்னா, பிரச்சனை நேரத்தில், போராட்டத்தின் நேரத்தில் அவங்க துதிக்க ஆரம்பிச்சாங்க. இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்கிறேன், பிரச்சனைகள் போராட்ட நேரத்தில் துதிக்க ஆரம்பிங்க. பவுலும் சீலாவும் சிறைச்சாலைக்குள்ளே இருக்கிறாங்க, சிறைச்சாலையில் போட்டுட்டாங்க. அவங்கள கொலை செய்யலான்னு திட்டம் போட்டுட்டு இருக்கிறாங்க ராஜாக்கள். ஒரு உபத்திரவமான சூழ்நிலை, சிறையிலிருந்து அவங்க தப்பிக்கவே முடியாது. இனி அடுத்தது மரணம் தான் அவங்களுக்கு முன்பதாக. இப்படி ஒரு சூழ்நிலையில் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஏன்னா லைஃபே முடிகிற ஒரு சூழ்நிலை, இந்த சூழ்நிலையில் நான் ஜெபிச்சு என்னத்தை பண்ண போகிறேன், எல்லாம் முடிஞ்சிருச்சு, வெளியில இருந்தாவது ஜெபிக்கலாம், சிறைச்சாலைக்குள்ளே இருந்துட்டு என்னத்தை சாதிக்க போகிறேன், அவ்வளோதான், எவ்ரி திங் ஃபினிஷ்ட், எல்லாமே முடிஞ்சதுன்னு அவங்க சோர்ந்து போய் இருந்திருக்கலாம். ஆனால் அவங்க சோர்ந்து போயில்லை, சிறைச்சாலைக்குள்ளே ஜெபிச்சாங்க. வேதம் சொல்லுகிறது அவங்களுடைய சங்கிலிகள் கலண்டதான், அஸ்திபாரங்கள் நடுங்குச்சான், சிறைச்சாலையின் கதவுகள் திறந்ததான். அதை திறந்ததை பார்த்துட்டு அங்கே ஒரு வெளிச்சம் உண்டானதும் சேவகர்கள் நினைச்சாங்க பவுலும் சீலாவும் ஓடி போயிட்டாங்க, எஸ்கேப் ஆயிட்டாங்க, சிறைச்சாலை கதவு திறந்துருச்சு, அவ்வளோதான், இவங்க தப்பிச்சிட்டாங்கங்கிற செய்தி ராஜாவுக்கு கேள்விப்பட்டுட்டா நம்மளை கொன்றுவார், அவர் எல்லாருக்கும் முன்பதாக நம்மளை கொலை செய்வதற்கு முன்பதாக நம்மளே தற்கொலை பண்ணிடலான்னு ஈட்டி எடுத்து அவங்களுக்கு அவங்களே குத்த போகும்போது பவுலும் சீலாவும் தட்டி சொல்கிறாங்க, ஏன்பா அவங்கள வருத்தப்படுத்திக்கிறீங்க, உங்களை நீங்களே குத்தி சாகடிச்சிடாதீங்க, நாங்கள் இங்கே தான் இருக்கிறோம், நாங்கள் இங்கே தான் இருக்கிறோம். அந்த வசனம் சொல்லுகிறது, அப்போஸ்தலர் 16வது அதிகாரம் அந்த கடைசியிலாம் வாசித்து பார்த்தீங்கன்னா, அவங்க அன்னைக்கு பவுலும் சீலாவையும் பார்த்தது அவங்கள பணிந்து கொண்டது மாத்திரமல்ல, அவங்கள கூட்டிட்டு போய் நடுராத்திரியில் கூட்டிட்டு போய் ஞானஸ்தானமும் எடுத்தார்கள். யார்? சேவகர்கள். யார் அவர்களை அடைச்சி வச்சாங்களோ அவங்களே இப்போ இவங்களை விடுதலையாக்கிறதுக்கு துடிக்கிறாங்க, ராஜா கிட்ட பரிந்து பேசுறாங்க, இவங்களை விடுதலை செய்யுங்க, இவங்க நிரபராதி, இவங்களை விடுதலை செய்யுங்க. அடைச்சு வச்ச கைகளே திறந்து விட்டு நீங்க போங்கன்னு வழிய விட்டுச்சு. இன்னைக்கு நீங்க துதிக்கும் போது, பிரச்சனை நேரத்தில் நீங்க துதிக்கும் போது, போராட்ட நேரங்களில் நீங்க துதிக்கும் போது, யார் யாரெல்லாம் உங்களுக்கு தடையா இருக்கிறாங்களோ, நீ முன்னேறவே முடியாது, நீ எப்படி முன்னேறிடுறன்னு பார்த்துறேன், நீ எப்படி அதை பண்ணிடுறன்னு பார்த்துறேன்னு தடையா இருக்கிறாங்களோ அவங்களே சொல்லுவாங்க, நீ போ, நீ போ, நீங்க போங்க, வழி உனக்கு திறந்திருக்கு, போ, உன் கூட கர்த்தர் இருக்கிறார், நீ போ. துதிக்கும் போது, பிரச்சனை நேரத்தில் துதிக்கும் போது சங்கிலிகள் கலண்டு விழுகும், இரும்பு தாழ்பால்கள் முறிக்கப்படும். வேதம் சொல்கிறது, அபிஷேகம் பண்ணப்பட்ட கோரேசுக்கு முன்பதாக ஒருவனும் பூட்டக்கூடாதபடிக்கு இதோ திறந்த வாசலை வைத்திருக்கிறார், வெண்கல கதவுகளை உடைக்கிறார், இரும்பு தாழ்பால்களை முறிக்கிறார். இதை தான் உங்களுக்கு தேவன் செய்ய போகிறார். ஹல்லேலூயா. கடைசியா ஒன்று சொல்லி நான் முடிக்கிறேன். கர்த்தர் ஒருவரே வழின்னு, ஒன்லி ஒன் ஆப்ஷன், ட்ரஸ்ட் இன் காட் அண்ட் மூவ் ஃபார்வர்ட். ஒன்லி ஒன் ஆப்ஷன், ட்ரஸ்ட் இன் காட், ஆண்டவரை விசுவாசிக்கிறது தான் வழி என்று அவரை விசுவாசிச்சுட்டு முன்னாடி போகிறது தான் வெற்றி. அப்படி போகும்போது வாய்க்கால்கள் நிரப்பப்படும். இங்கே பார்த்தீங்கன்னா யோராப் ராஜா ஒரு பொல்லாத ராஜா தான். அநேக தீர்க்கதரிசிகள் யோராப் ராஜாக்கு இருக்கிறாங்க. இஸ்ரவேல் தேசத்தில் ஏசபேல் தீர்க்கதரிசிகள் இருக்கிறாங்க, ஆகாப்புடைய தீர்க்கதரிசிகள் இருக்கிறாங்க. அதனால தான் எலிசா சொல்லுகிறார், நீ உன் தகப்பனுடைய தீர்க்கதரிசிகளை போய் தேடலாம்ல, ஆகாப்புடைய தீர்க்கதரிசிகளை போய் நாடலாம்ல, எசபேலுடைய தீர்க்கதரிசி கிட்ட போயிருக்கலாம்ல, எதுக்கு ஏங்கிட்ட வந்த, உனக்கும் எனக்கு என்ன? அப்போ யோராப் சொல்லுகிறார், இல்லை அவங்கனாலெல்லாம் இது செய்ய முடியாது, எலிசா உம்முடைய தேவன் தான் இதை செய்ய முடியும்னு, அவர் ஒருவர் தான் இதுக்கு வழி, அவரை விட்டா வேற வழி இல்லைன்னு தெரிஞ்சு யோராப் எலிசா கிட்ட வந்து சரணடைகிறார். அப்போ அநேக நேரத்தில் பிரச்சனைகள், போராட்டங்கள், வனாந்தரம், காற்று இல்லாத நேரம், மழையும் இல்லாத நேரம், வாய்க்கால்கள் நிரப்பப்படணும் அப்படின்னா ஒரே வழி
இயேசு தான். ஒரே வழி ஆண்டவர் தான். வேற ஆப்ஷன் இருக்கானா? வேற ஆப்ஷனே இல்லை. அவர் தான் வழி. அவரை பிடிச்சிருக்கும் போது தான் வாய்க்கால்கள் நிரப்பப்படும். இதை யார் அறிஞ்சிருந்தார்னா, ஒரு பொல்லாத ராஜா அறிஞ்சிருந்தார். யோராம், ஆகாப்புடைய குமாரன் அறிஞ்சிருந்தார். ஆண்டவர் தான் வழி, அவரை விட்டா வழி இல்லை அப்படின்னு. எலிசாவை நல்லா தெரியும். எலியா எலிசாலாம் எங்கள் அப்பாவுக்கு விரோதமாக எங்கள் அம்மாவுக்கு விரோதமாக எழும்பிடுவங்க. அவங்க கர்த்தருடைய தீர்க்கதரிசி. எங்கள் அப்பா அம்மா செய்த தவறுகளெல்லாம் சுட்டி காட்டின தீர்க்கதரிசி. அவர்களுடைய ஆகாப்பு ஏசபேலுடைய 400 தீர்க்கதரிசிகளை சங்கரித்தவர்கள். இதெல்லாம் தெரிஞ்சும் எலிசா கிட்ட இந்த யோராப் போறார். காரணம் என்னன்னா, இவர் தான் வழி, இவர்கிட்ட தான் வழி இருக்கு. அந்த வசனம் யோசபாத்து சொல்லுகிறார் பாருங்க, அந்த தீர்க்கதரிசி கிட்ட நமக்கு வழி இருக்குது. அதற்கு யோசபாத் அவனை நோக்கி, கர்த்தருடைய வார்த்தை அவனிடத்தில் இருக்கிறது என்றான். இஸ்ரவேலின் ராஜாவும் யோசபாத்தும் ஏதோமின் ராஜாவும் அவனிடத்தில் போனார்கள். அப்போ இவங்களுக்கு 3 ராஜாக்கும் தெரியுது, கர்த்தருடைய வார்த்தை எலிசா கிட்ட தான் இருக்கு. எலிசா தான் வழி. அவர் கர்த்தருடைய வார்த்தை அவர்கிட்ட இருக்கிறனால அவர் என்ன சொல்றாரோ அதை செஞ்சா மட்டும்தான் இந்த காரியத்திலிருந்து விடுதலை ஆக முடியும், பிழைக்க முடியும்னு போறாங்க. நம்ம லைஃப்ல அநேக போராட்டங்கள், பிரச்சனைகள் இருக்கும். பல வழிகளை நமக்கு முன்பதாக இருக்கும். ஆனால் எல்லா வழியும் நம்மளை சக்ஸஸ் பண்ணுன்னா சக்ஸஸ் பண்ணாது. ஒரே ஒரு வழி, இயேசுவை பிடிச்சிருக்கும் போது அது வெற்றியாக நம்மளை நடத்தும். அதுதான் ஜீவ வழி. அது கரெக்டான பாதையில் நம்மை நடத்தும். அவர் ஒருவர் தான் வழி, வேற வழி இல்லை. 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக சீசர் அப்படின்னு ஒரு ராஜா இருந்தார். அவர் இங்கிலாந்து தேசத்துக்கு விரோதமாக படையெடுத்து கொண்டு போனார். வெறும் 2000 பேர் தான் அவர் கிட்ட இருந்தாங்க. சோல்ஜர்ஸ் வெறும் 2000 பேர். இங்கிலாந்து தேசத்துக்கு கப்பலில் 2000 பேர்த்தையும் கூப்பிட்டு கப்பலில் போய் இறங்கிட்டார். இங்கிலாந்து தேசத்தில் பார்த்தா அங்கே ஆயிரக்கணக்கான யுத்த வீரர்கள் இருக்கிறாங்க. மொத்தம் ஒரு 50,000க்கு மேற்பட்ட யுத்த வீரர்கள் இங்கிலாந்து தேசத்தில் இருக்கிறாங்க. இவர் வெறும் 2000 பேர்த்த தான் கூட்டிகிட்டு போனார். கூட்டிகிட்டு போயிட்டு கப்பலை விட்டு இறங்குனதும் அங்கே இருக்கிற போர்ச்சேவர்களை பார்த்து சொன்னார், எல்லா கப்பலையும் தீ வச்சு எரிச்சிருங்க, எல்லாத்தையும் எரிச்சிருங்க. அதே போல் எல்லாத்தையும் எரிச்சிட்டாங்க. எரிச்சதுக்கு பிறகு இப்போ நீங்கள் யுத்தத்துக்கு போங்கன்னாங்க. இந்த 2000 பேர் 50,000 பேர்த்தையும் மேற்கொண்டுட்டாங்க. காரணம் என்ன தெரியுமா? எப்படி 2000 பேர்த்த வச்சு போனவர் 50,000 பேர்த்தையும் மேற்கொண்டார்னா, காரணம் இந்த 2000 பேர்த்துக்கு திரும்பி போறக்கு வழி இல்லை, படகு இல்லை. ஒரே வழி யுத்தம் பண்ணணும், ஒரே வழி சண்டை போட்டு தான் ஜெயிக்கணும். திரும்பி போகவே முடியாது. ஒன்று யுத்தம் பண்ணி மறித்து போகணும், அதுதான் வழி. அதனால அவங்க அந்த இதில் யுத்தம் பண்ணினாங்க, அவங்க ஜெயத்தை பெற்றுட்டாங்க. வாழ்க்கையிலையும் ஒரே வழி இயேசு தான். அவரை விட்டு வேற ஒரு வழி நமக்கு இல்லவே இல்லை. அந்த யுத்தத்தில் கர்த்தர் நமக்கு ஜெயத்தை தருவார். எவீரினுடைய மகள் வியாதியாய் இருக்கும்போது எவீரு நினைச்சாரு, எனக்கு ஒரே வழி இப்போ இயேசு தான். இந்த நேரத்தில் அவரை நான் போய் பார்ப்பேன், என் மக பிழைச்சுக்குவா. இதை விசுவாசிச்சுட்டு அவ ஓடி வந்து ஆண்டவரை பார்க்குறார். இன்னைக்கு உங்கள் லைஃப்பில் சூழ்நிலை பெருசாக இருக்கலாம், போராட்டங்கள் பெருசாக இருக்கலாம். ஒரே வழி இயேசு கிறிஸ்து தான். அநேகர் இயேசு கிறிஸ்துவை விட்டு பின்வாங்கி போனாங்க. அப்போ இயேசு கிறிஸ்து கேட்குறார், யோவான் எழுதின புஸ்தகம் 6வது அதிகாரம் 68வது வசனத்தில், அப்பொழுது இயேசு 12 நோக்கி, நீங்களும் போய்விட மனதாயிருக்கிறீர்களா என்றார். சீமோன் பேதுரு அவருக்கு பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, யாரிடத்தில் போவோம்? நித்திய ஜீவனுக்கான வாசல் உம்மிடத்தில் இருக்குதே, நித்திய ஜீவ வாசல்கள் உம்மிடத்தில் இருக்குதே, நாங்கள் யார்கிட்டப்பா போவோம்? ஒரு நித்திய ஜீவ வாசல் உங்ககிட்ட இருக்கே. அநேகர் இயேசுவை விட்டு போயிட்டாங்க. அநேகர் ஆதாயத்துக்காக வந்தாங்க, அவங்கெல்லாம் வந்தவங்க அப்படியே போயிட்டாங்க. சீசர்களையும் பார்த்து ஆண்டவர் கேட்குறார், நீங்களும் போயிடுறீங்களா? இப்போ பேதுரு சொல்கிறார், நித்திய ஜீவ வழி உங்ககிட்ட இருக்குப்பா. அவர் தான் இயேசு கிறிஸ்து. அவர் ஒருவர் தான் வழி. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். அவரையே பிடிச்சிருக்கும் போது அவர் நம்மை நடத்துவார், அவர் நம்மை கொண்டு போவார். காற்றையும் பார்க்க மாட்டீங்க, மழையையும் பார்க்க மாட்டீங்க, ஆனால் உங்களுடைய வாய்க்கால்கள் நிரப்பப்படும். இயேசு கிறிஸ்து 12 சீசர்களை அழைத்தார், என் பின்னாடி வாங்க,
ஏசப்பா கையில் மூட்டையை வச்சுட்டு, பண மூட்டையை வச்சுட்டு அவர் நடக்கலை. அவர் கையில் பெரிய ஒரு சொத்து இல்லை ஒரு பெரிய ஒரு பேக்ரவுண்ட் இல்லை. எத்தனை பேர் வேணாலும் வாங்க, நான் எல்லாருக்கும் சாப்பாடு போடுறேன் அப்படின்னு அவர் பண மூட்டையோ பணத்தையோ அவர் நம்பி கூப்பிடலை. என் பின்னாடி வாப்பா. அவங்களும் வந்தாங்க இயேசுவுக்கு பின்னாடி. சீசர்களுக்கும் தெரியும் இயேசு கையில் ஒன்றுமே இல்லை. அவர் அடுத்த நேரம் போசிக்கிறதுக்கு கூட அவர் எல்லாத்தையும் போசிக்கிறதுக்கு அவரால் முடியாது. ஆனால் திரளான ஜனங்கள் அவரை பின்பற்றினாங்க. அவர் போகிற இடத்துலலாம் திரளான ஜனங்கள் வந்தாங்க. அவர் எல்லா இடத்துலையும் கை வீசிட்டு தான் போகிறார். பேங்க்கில் அக்கௌண்ட் வைக்கல, கையில் பணம் இல்லை. ஆனால் சீசர்கள் ஒருவரும் பட்டினியாக இருந்ததே இல்லை. சீசர்கள் ஒருவரும் எனக்கு வீடு இல்லை, எனக்கு வாசல் இல்லைன்னு சொல்லலை. அவங்க காற்றை பார்க்கல, இயேசு கிட்ட பணத்தை பார்க்கல, மழையையும் பார்க்கல. ஆனால் அவங்களுக்கு நேரம் சாப்பாடு கிடைச்சிது, நேரம் அவங்களுக்கு தங்குறதுக்கு இடம் கிடைச்சிது. ஆண்டவர் அழகாய் நடத்தினார். ஒரு சீசரும் ஆண்டவர் எங்களை பட்டினியாக போட்டார், எங்களை கண்டுக்கலன்னு அவங்க சொல்லவே இல்லை. அத்தனை பேர்த்தையும் ஆண்டவர் போசித்தார். இன்னைக்கு சொல்கிறேன், காற்றையும் பார்க்க மாட்டீங்க, மழையையும் பார்க்க மாட்டீங்க. ஆண்டவர் உங்களை நடத்த போகிறார். அவர் அழகாய் நடத்துவார். அவர் அழகாய் உங்களை போஷிப்பார். விசுவாசிக்கிறவங்க எல்லாரும் எந்திரிச்சு நில்லுங்க பார்க்கலாம். இந்த நாள் கர்த்தர் உங்களோடு கூட பேசி கொண்டு இருக்கிறார். காற்றும் இல்லை, மழையும் இல்லை. உங்களுடைய வாய்க்கால்கள் நிரப்பப்படும். ஏதோ ஒரு தேவையோடு வந்திருக்கலாம். இந்த காரியங்கள் இல்லையே, இது நடக்கலையே. ஆண்டவர் சொல்றார், நான் பள்ளத்தாக்க நீரூற்றினால நிரப்புவேன், உன் குடும்பத்தை நீரூற்றினால நிரப்புவேன். ஓ, திருமண காரியங்கள் இருக்குது, பல தேவைகள் இருக்கு, மழை போல தேவைகள் இருக்கு. ஆனால் காற்றும் இல்லை, மழையும் இல்லை. எப்படி? ஆண்டவர் சொல்றார், இந்த திருமணத்தை நான் நடத்தி தருவேன், உன் பள்ளத்தாக்கு நீரூற்றால நிரப்பப்படும். நீ எதை குறித்து கலங்காத மகனே, எதை குறித்து கலங்காத மகளே, நானே செய்வேன். என் வீடு பாதியில கட்டி நிறுத்தப்பட்டு இருக்குதே, காற்றும் இல்லை, மழையும் இல்லை, லோனு எடுக்க முடியாது, ஓ வருமானம் இல்லை, எப்படி வீட்டு வேலையை முடிப்பேன்? ஆண்டவர் சொல்றார், பள்ளத்தாக்கு நிரப்பப்படும் நீரூற்றால, பள்ளத்தாக்கு நிரப்பப்படும் நீரூற்றால. கர்த்தர் இதை உங்களுக்கு செய்ய போகிறார். காற்றையும் பார்க்க மாட்டீங்க, மழையையும் பார்க்க மாட்டீங்க. ஆனா பள்ளத்தாக்கு நீரூற்றால நிரப்பப்படும். ஜெயத்தை தருகிறவர் நம்ம பட்சத்தில் இருக்கிறார். கஷ்டமான நேரத்தில் நீங்க துதி செய்யுங்க, கர்த்தர் ஜெயத்தை தருவார். கஷ்டமான நேரத்தில் அவரையே நம்பி இருங்க, அவரையே விசுவாசிங்க, வேற எதையும் நம்பாதீங்க, ஆண்டவரையே நம்பி இருங்க. அவர் காரியத்தை வாய்க்க பண்ணுவார், அவரே காரியத்தில் ஜெயத்தை தருவார். அவரையே நம்பி இருக்கும்போது ஒரு புது பலனை தருவார், தைரியத்தை தருவார். உங்களை சோர்ந்து போக விட மாட்டார், உங்களை தட்டி எழுப்புவார். எலும்பு எலும்பு எலும்பு, ஓடு ஓடு, உங்களை தட்டி எழுப்புவார், உற்சாகப்படுத்துவார். இதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அடிக்கப்பட்டார். 2 கரங்களை உயர்த்தி அந்த சிலுவையை பாருங்க. உண்மைப்பா, இதற்காகத்தான் நீங்க அடிக்கப்பட்டீங்க. ஓ, காற்றும் இல்லாம மழையும் இல்லாம இருக்கிற என்னுடைய வாழ்க்கையில நீரூற்றை உண்டாக்குவதற்காக நீர் சிலுவையிலே அடிக்கப்பட்டீங்கப்பா. என்னை ஆசீர்வதிப்பதற்காக, பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் உலக காரியத்திலிருந்தும் நான் விடுதலையாவதற்காக ஓ நீர் சிலுவையிலே அடிக்கப்பட்டிருக்கிறீர். இதை நான் விசுவாசிக்கிறேன் தகப்பனே. 2 கரங்களை உயர்த்தி கொஞ்ச நேரம் அந்நிய பாஷை பேசுங்க. அன்பார்ந்தவர்களே, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஏராளமான ஜனங்கள் நமது ஆலயத்திற்கு வந்து விடுதலை, சுகம், ஆசிர்வாதம் மற்றும் சமாதானம் பெற்று செல்கின்றனர். நமது சபையின் ஆராதனை நேரங்கள்: ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை தோறும் முதலாம் ஆராதனை அதிகாலை 5 மணிக்கும், 2ஆம் ஆராதனை காலை 7 மணிக்கும், 3ஆம் ஆராதனை காலை 9 மணிக்கும், 4ஆம் ஆராதனை மாலை 6:30 மணிக்கும் நடைபெறும். முதல் 3 ஆராதனைகளையும் நீங்கள் நேரடியாக சபையின் யூடியூப் வலைதளத்தில் உள்ள IPHH கிணத்துக்கடவு சேனலில் உலகத்தின் அனைத்து பகுதிகளிலும் இருந்து பார்த்து பயனடையலாம். சிறுவர்களுக்கான ஓய்வு நாள் பள்ளி முதலாம் ஆராதனையில் காலை 6 மணிக்கும், 2ஆம் ஆராதனையில் காலை 8 மணிக்கும், 3ஆம் ஆராதனையில் காலை 10 மணிக்கும் நடைபெறும். வாலிபர் கூடுகை: ஒவ்வொரு மாதமும் முதல் ஞாயிற்றுக்கிழமை அன்று காலை 9 மணிக்கு வாலிபர்களுக்கான விசேஷித்த கூடுகை நடைபெறும். எண்ணெய் பூசி சுகமளிக்கும் வாக்குத்தத்த ஆராதனை ஒவ்வொரு மாதத்தின் 1ஆம் தேதி அதிகாலை 5 மணிக்கும் காலை 10 மணிக்கும் நடைபெறும். கட்டுகளை அவிழ்க்கும் உபவாச ஜெபம் ஒவ்வொரு மாதமும் 3ஆம் வெள்ளிக்கிழமை காலை 10 மணிக்கு நடைபெறும். இதில் ஒவ்வொருவருக்காக தனிப்பட்ட முறையில் பிரார்த்தனை ஏறெடுக்கப்படும்.
விடுதலை உபவாச ஜெபம் ஒவ்வொரு மாதமும் கடைசி சனிக்கிழமை அன்று காலை 10 மணிக்கு நம் தேசத்திற்காக பாரத்தோடு ஜெபங்கள் ஏறெடுக்கப்படும். ஒவ்வொரு வியாழக்கிழமை தோறும் ஆண்களுக்கான ஜெப கூடுகை புதிய ஆலயத்திலும் பெண்களுக்கான ஜெப கூடுகை பழைய ஆலயத்திலும் மாலை 7 மணிக்கு நடைபெறும். ஒவ்வொரு புதன்கிழமை அன்றும் வாலிப சகோதரர்களுக்கான ஜெப கூடுகை மாலை 7 மணிக்கு நடைபெறும். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை அன்று வாலிப சகோதரிகளுக்கான ஜெப கூடுகை மாலை 5 மணிக்கு ஜூம் மீட்டிங்கில் நடைபெறும். நமது சபையில் தினமும் காலை 10 மணி முதல் 2 மணி வரை சபைக்காகவும் தேசத்திற்காகவும் ஜெபங்கள் ஏறெடுக்கப்படும். இக்கூட்டங்களில் கலந்து கொண்டு தேவ ஆசிர்வாதம் பெற யாவரையும் அன்புடன் அழைக்கிறோம். எங்களது முகவரி IPA ஜெப ஆலயம், சர்வம் தியேட்டர் பின்புறம், பொள்ளாச்சி மெயின் ரோட், கிணத்துக்கடவு 642109. ஜெப உதவிக்கு 9443435618 9488873284. டிவி நிகழ்ச்சிகள் நமது சபையின் மூலம் பொள்ளாச்சி முழுவதும் 24 மணி நேரமும் ஜேகிங் டிவி ஒளிபரப்பப்படுகிறது. VK செட்டப் பாக்ஸில் 112வது சேனலிலும், TCCL செட்டப் பாக்ஸில் 152வது சேனலிலும், SCV செட்டப் பாக்ஸில் 217வது சேனலிலும், டாக்ஸ் செட்டப் பாக்ஸில் 62வது சேனலிலும் நமது சபையின் பாடல்கள், ஆராதனைகள், செய்திகள் ஒளிபரப்பப்படுகிறது. தமிழ்நாடு முழுவதும் பைபிள் டிவியில் தினமும் மாலை 6:30 மணிக்கும், பெனியல் டிவியில் தினமும் காலை 7:30 மணிக்கும் நமது சபையின் நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பப்படுகிறது. இந்த டிவி ஊழியங்களின் மூலம் ஆயிரக்கணக்கான ஜனங்கள் ஆசிர்வதிக்கப்பட ஜெபித்துக் கொள்ளுங்கள்.